வெல்கம் டு ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பில் நம்ம காண இருக்கிறது யூஜிடெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1ல் மொழி வரலாறுல பகுதி 3, அதாவது பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியில் பகுதி 3க்கான காணொளி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியில் பகுதி 3. இதற்கு முன்னாடி 2 பகுதி பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ மொழி அப்படின்னா ஒருவர் தாம் உணர்ச்சியையோ கருத்தையோ ஒருவர் தன்னோட உணர்ச்சியோ கருத்தையோ மற்றவருக்கு வெளிப்படுத்துவதற்கு கருவியாக இருப்பது எதுவோ அதுதான் மொழின்னு சொல்றாங்க. மொழிக்கு வர்ணனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. சரிங்களா? தன்னுடைய உணர்ச்சியையும் கருத்தையும் மற்றவருக்கு வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிதான் மொழி அப்படின்னு சொல்றாங்க. மொழிக்கான விளக்கம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அந்த விளக்கங்களை சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. காட்டு விலங்குகளின் ஒலிகளை இக்காரணம் பற்றி விலங்குமொழி என்ற பெயரால் மொழி நூலார் குறிப்பர். பறவை ஒலிகளும் அங்கனம் பறவை ஒலின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வாறு பறவைகள் ஒலிக்கக்கூடிய ஒலி பெயராலையும் விலங்குகள் ஒலிக்கக்கூடிய ஒலி பெயராலும் ஒலிகளை என்ன சொல்றாங்க, வகைப்படுத்துறாங்க. பறவைகளிலிருந்து வரக்கூடிய ஒலி பறவை ஒலி என்றும் விலங்கிலிருந்து ஒலிக்கக்கூடிய ஒலி விலங்கொலி என்றும் வகைப்படுத்தி சொல்றாங்க. சரிங்களா? பறவை விலங்கு முதலியவற்றின் ஒலியை கேட்டு அவற்றை போலவே ஒலித்தல் போல ஒலி பிறந்தது என்பது ஒரு கொள்கை. ஓகேங்களா? அதுதான் இதில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், போல செய்தல் அப்படின்ற வகைப்பாடெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? போல செய்தல் அப்படின்ற நிலையில இந்த வகைப்பாடை பார்த்துருப்போம். ஓகேவா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதோட தொடர்ச்சியா சைகைகளை தொட்டு மொழி எவ்வாறெல்லாம் வந்திருக்கு, பறவைகள் ஒலிகள் போல, அதாவது விலங்குகள் ஒலியை கேட்டு அதே போல ஒலித்தார்கள் அப்படின்னா அது போல செய்தல் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது போல செய்தல், அதாவது ஒலிகளை சொற்களாக கொண்டு பொருள்களாகவும் செயலுக்கு பெயராகவும் வினையாகவும் இட்டு வழங்கினர். அந்த சொற்களிலிருந்து மற்றைய சொற்கள் அமைந்து மொழி வளர்ந்தது. எடுத்துக்காட்டாக காக்கை, குயில், கிளிகிழப்பை போன்ற தமிழ் சொற்களை குறிப்பிடலாம். எகிப்தாட்டு மக்கள் பூனையை மியான்னு சொன்னாங்க. பாப்புன மக்கள் கோடாரிய டெண்டன்னு சொல்றாங்க. பவ் அப்படின்றது இங்கனம் பல மொழிகள் பல சொற்களில் உள்ளது. அப்ப மார்க்ஸ் முல்லர் கூறுவது போல இத்தகைய ஒப்புமை ஒலிகள் ஒரு மொழிக்கு இன்றியமையாத கருவியா இருக்கு அப்படின்றதெல்லாம் செய்தி பார்த்தோம். அப்ப அததான் சொல்றாங்க. இவ்வாறு மொழி எவ்வாறெல்லாம் பேசப்படுகிறது, எவ்வாறெல்லாம் வளரப்பட்டது அப்படின்னா சைகை மொழியை பத்தி சொல்றாங்க. சைகைகள், ஓகேங்களா? சைகைகள் மொழி தோன்றிய சில கூறுன்னு சொல்றாங்க. சைகை அறிவை கொண்டு அடிப்படை. அப்ப சைகை மக்களிடம் காணப்படுது. சுட்டிக்காட்டுதல் போன்ற எளிய சைகையும் எந்த விலங்கிடம் காண முடியாது. ஆனா எல்லா இனத்து மக்களுக்கும் அந்த சைகை செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க. ஆகையால் மக்களாய் இருப்பது மொழிக்கு அடிப்படையான சைகை செய்ய வல்லவராய் இருத்தல் பற்றியே சொல்லலாம். அப்போ ஒரு இடத்தையோ பொருளையோ காட்டுவதற்கு சுட்டு விரலை நீட்டி பயன்படுத்துதல், பசித்தவன் தன் கையால் வயிற்றை தொட்டு காட்டுதல், உண்பவன் என்ன செய்யறான், உண்ணுவதை தெரிவிப்பதற்காக வாய்க்கு அருகே கைவிரலை குவித்து வைத்து காட்டுதல், அடித்தலை புலப்பதற்கு கையை நீட்டி ஓங்குதல், பேச வேண்டாம் என்பதற்கு வாயை கையினால் மூடி காட்டுதல், இவ்வாறு இசைவதை தெரிவிப்போம். அப்ப இது எல்லாமே என்னன்னா சைகை மொழியிலாக பேசக்கூடிய மொழியாகும். அப்ப விலங்கு பறவை அறிந்த மொழிகள் இவ்வகை சார்ந்தன. அப்ப சைகை மொழியில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எட்டாதவை. பழங்கால மனிதன் சைகை மொழியை தக்கவாறு பயன்படுத்தும் ஆற்றல் பெற்றுமையாலே குரல் எழும் ஒலியை தக்கவாறு சைகை மொழியை அவன் பழக்கப்படுத்திக்கிட்டனாலதான் என்ன ஆச்சு, இந்த குரல் ஒலியாக பேசக்கூடிய தற்போதில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைகை மொழி, இந்த ஒலி பயன்பாட்டை அவனால பயன்படுத்திக்க முடிச்சு அப்படின்ற செய்தியை இங்கே நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப பாருங்க, சைகைகள் தொன்று தொட்டே மொழிகளாக கருதப்பட்டு வருகிறது. முகக்குறிப்பு மெய்நிலை இசை அல்லது போலி ஒலி அப்படின்லாம் ஒலிக்கக்கூடியதாக கருதப்பட்டுச்சு. சைகையை குறிப்பாய் போலியாய் இருந்த நிலை படிப்படியே வளர்ந்து சிறந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மக்களிடத்தில் உயர்நிலையை அடைந்திருக்கிறது. சைகை எப்படி இருக்கு, தொன்று தொட்டு மொழியாக வந்திருக்கு. முகக்குறிப்பு மெய்நிலை அசைநிலை அல்லது போலி அப்படின்னு பணவும் மொழியாக வந்திருக்கு. அப்ப
சைகையை குறிப்பாகவும் போலியாகவும் இருந்த நிலை படிப்படியே வளர்ந்து என்னவா இருக்கு, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மக்களிடத்தில் ஒரு உயர்நிலையை அடைந்திருக்கு. மக்களிடத்துல என்ன நிலை அடைஞ்சிருக்கு? ஒரு உயர்நிலையில ஒரு மொழியாக அந்த மொழியிலிருந்து தோன்றி இலக்கியமாக வளர்ச்சி பெறும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. சரிங்களா? அப்ப வரி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் என்று நாகரிக மக்களிடையே உள்ள மொழி இந்த வளர்ச்சி ஆகிய கூறுதல் அறிதினின் பயனே தான் வருது. ஒரு எழுத்து வரி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் நாகரிக மக்களிடம் உள்ள மொழி வளர்ச்சி தோன்றி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அறிதல் கூறுதல் அப்படின்னு அறத்தின் பயனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மொழி பிறப்பை பற்றிய முன்னோர் பல்வேறு கருத்து சொல்றாங்க. சைகை முதலான எளிய நிலையிலே உள்ள மொழிக்கும் பேச்சும் எழுத்தும் ஆகிய உயர்நிலையில் உள்ள மொழிகளுக்கும் அமைந்துள்ள தொடர்பை அவர்கள் உணரவில்லை. செய்கீங்களா? சைகையில் சொல்லப்பட்ட மொழிக்கும் அதற்கடுத்து இருக்கக்கூடிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள உயர்நிலையில் உள்ள மொழிகளுக்கும் உள்ள தொடர்பை அவங்க என்ன செய்யல, உணரவில்லை அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. ஏன் உணரவில்லை அப்படின்னு பார்த்தா, இந்த மொழி திடீரென்று ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் கருதினர். அது பற்றி மொழி கடவுளால் படைக்கப்பட்டது என்ற கொள்கையும் உடையவர்களிடம் கடவுள் படைப்பு என்பதே பலர் அவ்வாறு பழகியிருந்தனர். மொழி என்பது திடீர்னு தோன்றியது, இல்லைன்னா கடவுள் மொழியை படைச்சிருக்காரு, படைச்சு அவருக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்றதான் அவங்க நினைத்திருந்தாங்க. ஆனா அணு அணுவா வளர்ந்து வளர்ச்சி பெற்றது, சிறுக வளர்ச்சி பெற்றது அப்படின்ற நிலையை அவங்க உணரல. அப்ப பகுதிகளையும் முழு சொற்களையும் கடவுள்களே அவருடைய உயர்ந்த ஆற்றலால் படைத்த முதலில் தோன்றிய மக்களுக்கு வழங்கினார் என்பது சிலர் கொள்கை. அந்த கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, மொழியை படைக்கப்பட்டது, அதை உடையவரிடம், அதை கற்று தேர்ந்தவரிடம் அந்த மொழியை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அப்ப தென்மொழியும் வடமொழியும் சிவபெருமானோட தமரக ஒளியிலிருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தென்மொழியும் வடமொழியும் எங்க இருந்து பிறந்துச்சு? சிவபெருமானுடைய தமரக ஒளியிலிருந்து பிறந்தன. தமரக ஒளினா உடுக்கையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புராண கூற்று சொல்லுது. அப்ப சிவபெருமான் வடமொழியை பாணினிக்கும் தென்மொழியை அகத்தியருக்கும் வகுத்தறினார் என்னும் கருத்து இதனால் பிறந்ததே ஆகும். சிவன் என்ன செஞ்சாரு, பாணினிட்ட வடமொழியும் அகத்தியர்கிட்ட தென்மொழி ஆகிய தமிழையும் கொடுத்தாரு அப்படின்ற கருத்து இருக்குல்ல, இந்த வரலாற்று செய்தி இதுல இருந்துதான் பிறந்தது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப பெயர் சொல்லுகளும் வினை சொற்களும் பிறவும் அமைந்த மொழியை கடவுள் மக்களுக்கு கற்பித்த மாநிலத்தில் வாழ செய்தார் என்னும் எண்ணுதல் பொருந்துமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது இவ்வாறு சரி கடவுள் தான் மக்கள்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிறவும் அமைந்த மொழியை கடவுளுக்கு கற்பிக்க, மக்களுக்கு கற்பிக்க மாநிலத்தில் வாழ செய்தாரு அப்படின்னு சொல்லி எண்ணுதல் பொருந்துமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா முற்காலத்தில் மக்கள் நாம் அனைவரையும் போன்றே ஆடை அணிகளும் நம் வாழ்வினை போன்றே வீடுகளும் போன்றே மாநிலத்தில் பிறந்தோர் என்று எண்ணுவது, அப்ப அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆடை அணிகளும் வீடுகளும் மாநிலத்தில் பிறந்தாங்க அப்படின்னு என்றது தகுமா? அப்ப மொழியின் தோற்றம் பற்றிய கருத்தும் அத்தகையதான், மொழியின் தோற்றம் பற்றிய கருத்தும் அது போன்றதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாகரிகம் அற்றவர்களுக்கும் விலங்கோடு ஒப்ப வாழுகின்றவர்களுக்கும் ஆகிய மக்கள் கூட்டத்தாரும் பேச அறிந்து இருக்கின்றனர். ஆனால் விலங்குகளுக்குள்ளோ எவ்வளவு உயர்நிலை அடைந்தும் பேசும் ஆற்றல் அற்றவனாக தான் இருந்திருக்காங்க. இது ஒரு உண்மை. சரிங்களா? நாகரிக அற்றவர்கள் விலங்கோடு ஒப்ப வாழ்கின்றவர்களும் ஆகிய மக்கள் கூட்டத்தோடு பேச அறிந்தே இருந்தாங்க. ஆனா விலங்குகளுக்குள்ள எவ்வளவு உயர்நிலை அடைந்திருக்காங்களோ பேசும் ஆற்றல் அற்றவராக உள்ளன ஒரு உண்மை இதிலிருந்து, விலங்கிலிருந்து மனிதர்கள் எவ்வளவு மாறுபட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. ஓகேங்களா? அப்ப இந்த அறிய முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப இதுக்கு நிறைய சான்றுகள் சொல்றாங்க, எவ்வளவு கருத்துகள் சொல்றாங்க. என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அப்ப பாருங்க, பழைய இலக்கிய மொழி அப்படின்ற தலைப்புல சொல்றாங்க, மொழியின் தோற்றத்தை அறிவதற்கு மற்றொரு வழியும் உண்டு. நம் காலம் தொடங்கிய பின்னோக்கி சென்று மொழியின் வளர்ச்சியை ஆராய்ந்து கொண்டு செல்வதாகும். சில நூற்றாண்டுகள் வரை இவ்வாறு பின்தோங்கி சென்று ஆராய முடிகின்றது, அதற்கு முன்னே செல்ல முடியவில்லை. எடுத்துக்காட்டாக சில மொழிகள் வரலாறு 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டு செல்ல இடம் தரவில்லை. சில வரலாறுகள் என்ன சொல்றாங்க, 700 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இடம் தரவில்லை. சில மொழிகள்
என்னவா அதோட வரலாறை பார்க்கறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டே சொல்ல இடம் தரவில்லையா? ஆனா சில மொழிகள் வரலாறு 2000 ஆண்டுகள் வரை ஆராய எடுக்கிறது. சரி, அந்த மொழிகளை பத்தி ஆண்டுகள் வைத்து ஆராயலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில மொழிகள் 700, 800 அப்படின்ற எண்ணிக்கை ஆண்டுகளுக்கு முன்பு போனாலும் அதற்கான தரவுகள் கிடைக்கவில்லை. ஆனா சில மொழிகள் 2000 ஆண்டுகள் வரைக்கும் ஆராயக்கூடிய தரவுகள் பெற்றிருக்கு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. அப்ப மிக பழைய மொழிகளுள் மிக மிக பழைய மொழிகளில் சிறந்தது ஒன்றாகிய தமிழ் மொழியும் கிபி 3000 வரைக்குமே செல்ல இடம் தருகிறது. ஓகேங்களா? 700, 800 காலம் வரைக்கும் சென்று பார்க்கறதுக்குடைய தரவுகள் இல்ல. மொழியோட பத்தி செய்தி இல்ல. ஆனா மிகவும் பழமையான மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி கிபி 3000 ஆண்டுகளுக்கு வரைக்கும் செல்ல அனுமதிக்குது அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அப்ப பண்டைய காலத்தில் தமிழ் இயற்றப்பட்ட பாடல்கள் நாகரிக மக்களின் மொழி நிலையை தெரிவிக்கிறது. அக்காலத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கிய மொழி என நிலைமையை அவற்றை கண்டு அறிய முடியவில்லை. கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், புதைப்பொருட்கள் என்பவற்றால் வளர்ந்த மொழியின் மாறுதலை அறிய முடிகிறது. ஓகேங்களா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழி அல்ல இடைக்காலத்தில் தோன்றிய மொழியை பத்தி அதன் முழுமையா அறிய முடியல. ஆனா அந்த காலத்துல கிடைச்ச சான்றுகள், கல்வெட்டு, செப்பேடு, புதைப்பொருள் என்பவற்றால் வளர்ந்த மொழியின் மாறுதலை அறிய முடிகிறது நம்மளால. அப்ப அல்லாமல் மொழி தோற்றத்தை பற்றி அறியக்கூடவில்லை. அல்லாமல் அது இல்லாம மொழியின் தோற்றத்தை அறிய முடியவில்லை அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க சமுதாய வரலாறு. எப்படி சமுதாய வரலாறு வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத சொல்லுக்கு முன்னாடி நாகரிகம் வளராதவங்கள்ட்ட மொழி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. காட்டு மிராண்டிகள் பலர் காடுகளில் பல வகையான மொழிகளை பேசுகிறார்கள். அவற்றை ஆராய்ந்து அறிஞர்கள் குறித்தறிகின்றார்கள். முதற்காலத்து மக்கள் இவர்களும் ஓரளவு வேறுபாடு உண்டு. முதற்காலத்து மக்களுக்கும் இவங்களுக்கும் ஓரளவு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு இருக்கு? அது காலப்போக்கால் ஏற்பட்டது. அது போலவே முற்காலத்து மொழிகளுக்கும் இவர்களின் மொழிக்கும் வேறுபாடு உண்டு. காட்டு மிராண்டிகள் சில பேச்சில் எத்தனையோ வேறு வேறு அமைப்பு இருந்தாலும் நாகரிக மக்களின் மொழியில் காண்பதை விட பன்மடங்கு மாறுதல் காட்டு மிராண்டி மொழியில் பேசக்கூடியவங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நாகரிக மொழிக்கும் அநாகரிக மொழிக்கும் கருத்துக்களின் வேறுபாடே பெரிது, மொழி வடிவின் வேறுபாடு பெரிது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நாகரிக மொழிகளுக்கும் அநாகரிக மொழிகளுக்கும் கருத்துக்களின் வேறுபாடு வேறு, மொழியின் வடிவமும் வேறு. அப்ப மொழியின் தோற்றத்தை பற்றி காட்டு மிராண்டிகளின் பேச்சுகளும் அறிக்க வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. மொழியின் பேச்சுகளை பத்தி பாக்குறப்ப காட்டு மிராண்டிகளுடைய நிலையை பார்த்தா மொழியை தோற்றத்தை தெரிஞ்சுக்கலாம்னா அதுலயும் முழுமையா தெரியறது இல்லைன்னு சொல்றாங்க. அதனாலதான் சமுதாய வரலாறு அப்படின்ற அடுத்த தலைப்புல நமக்கு பல செய்தியை சொல்றாங்க. மக்களின் தோற்றத்தையும் சமுதாய அமைப்பின் மக்களின் தோற்றத்தையும் ஓகேங்களா? மக்களின் தோற்றத்தையும் சமுதாய அமைப்பின் தோற்றத்தையும் ஆராய்வதால் மொழியின் தோற்றத்தை அறிய உண்மை அறியலாம். வலிமை பற்றி உண்மை அறியலாம். ஓகேங்களா? மக்களின் தோற்றத்தையும் சமுதாய அமைப்பின் தோற்றத்தையும் தெரிந்து மொழியோட தோற்றத்தை அறியலாம்னு சொல்றாங்க. காரணம் என்ன எனில் மொழி தோன்றி வளர்ந்து வரலாறு மக்களின் மனப்பண்பாட்டையும் சமூக அமைப்பையும் ஒட்டியதா இருக்கும். ஏன்னா மொழி தோன்றி வளர்ந்த வரலாறு மக்களின் மனப்பண்பாட்டையும் சமூக அமைப்பையும் ஒட்டியதா இருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால அறிய முடியுது. அவ்வாறு தோன்றிய மொழி வரலாறு என்ன செய்தி சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அவ்வாறு தோன்றிய மொழி வரலாறு என்ன செய்திகள்லாம் சொல்லுது அப்படின்றத இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மொழியும் மொழியலும் ஓகேங்களா? மொழியை பற்றி ஆராய்ச்சி மிக பழமையானது. அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டு அறிஞர்கள் மொழிகளின் தோற்றம் பற்றி பல கொள்கைகளை கூறினார். ஓகேங்களா? மொழியை பற்றி ஆராய்ச்சி ரொம்ப பழமையானது. அதுல பழமையானவரா இருக்கிறவர் யாரு? அரிஸ்டாட்டில் தான் வராரு. இவர் கிரேக்க நாட்டு அறிஞர். மொழிகளின் தோற்றம் பற்றி பல கொள்கைகளை கூறியிருக்காரு. உலகிலே முதலில் விளக்கமுறை மொழியியலில் இந்தியாவில் தான் தோன்றியது. அது அகத்தியமும் தொல்காப்பியமும் பாணினியும் தலைச்சிறந்த விளக்கமுறை நூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டு அறிஞர். இவர் மொழியை பற்றி ஆராய்ச்சி ரொம்ப சிறப்பா பேசப்பட்டிருக்கு. மொழிகளின் தோற்றம் பற்றி பல கொள்கையை கூறியிருக்காரு. அப்போ உலகிலே முதலில் விளக்கமுறை மொழியியலுக்கு இந்தியாவில் தான் தோன்றியது அப்படின்னு விளக்கம் சொல்றாரு. அப்ப அகத்தியம், தொல்காப்பியம், பாணினி இது 3 தலைச்சிறந்த விளக்கமுறை நூலாகும்.
சரிங்களா? இவை கிறிஸ்து பிறப்பதற்கு முன் தோன்றியவை அப்படின்ற கருத்தும் இங்கே சொல்லப்படுது. ஓகே. அதற்கடுத்து வடமொழி. ஓகேங்களா? வடமொழி முதல் மொழி ஆராய்ச்சி நூல் நிருக்தா ஆகும். கிபி 4ஆம் நூற்றாண்டில் சார்ந்தது. இதனை அடுத்து அஷ்டாதாயி என்னும் நூல் எழுதப்பட்டது. அப்ப வடமொழியில முதல் மொழியில ஆராய்ச்சி செஞ்ச நூல் நிருக்தா. அதற்கடுத்து வந்த நூல் அஷ்டாதாயி. அப்ப அரிஸ்டாட்டில், டைக்கோவும் முதலான அறிஞர்கள் நூல்களும் மொழியியல் வளர்ச்சிக்கு துணை செய்யுது. அரிஸ்டாட்டில் எழுதிய அரிஸ்டாலோ, டைகோ அப்படின்ற அறிஞர்களுடைய நூல்கள் மொழியோட வளர்ச்சியை பத்தி தெரிந்து கொள்ள பெருந்துணையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டுல தோன்றிய நன்னூலும் தமிழ் தோன்றிய இன்னொரு சிறந்த விளக்க மொழியில் நூலாகும். எப்படி தொல்காப்பியத்தை சொன்னாங்களோ அதே மாதிரி நன்னூல என்ன சொல்றாங்க? தமிழில் தோன்றிய சிறந்த விளக்க மொழி நூல். கிபி 14ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மொழியை பற்றிய ஆராய்ச்சியும், இது முக்கியமான வினாப்பகுதி பாருங்க. லத்தீன் மொழிய 14ஆம் நூற்றாண்டிலும், ஓகேங்களா, பிரெஞ்சு மொழியை 15ஆம் நூற்றாண்டிலும், ஓகே. அடுத்து 15, 16ஆம் நூற்றாண்டில் தான் பிரெஞ்சு மொழியின் இலக்கண நூல்கள் கிடைக்கிறது. என்ன சொல்றாங்க? 14ஆம் நூற்றாண்டுல லத்தீன் மொழியை பற்றி ஆராய்ச்சியும், 15ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு மொழியை பற்றி ஆராய்ச்சியும் நடந்தது. ஆனால் கிபி 15, 16 நூற்றாண்டில் தான் பிரெஞ்சு மொழியின் இலக்கண நூல்கள் கிடைத்திருக்கு அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, இன்றைய மொழியியல் கல்வியில இந்த மொழியியல் எவ்வாறு இருக்கு அப்படின்னா, இன்றைய மொழியியல் கல்வி கிபி 16ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. பாதிரிமார்கள் தங்கள் மதத்தை பரப்ப பிற மொழியை கற்க தொடங்கிய போதும் தங்கள் மத நூலை பிற மொழியில் மொழிபெயர்க்க தொடங்கிய போது இன்றைய மொழியில் கல்விக்கு அடிப்படை இட்டப்பட்டது எனலாம். அப்ப 17ஆம் நூற்றாண்டுல லத்தீன் மொழி வீழ்ச்சிக்கு பிறகு மொழியில் வேகமாக வளர தொடங்கியது. 17ஆம் நூற்றாண்டுல மொழிக்கு என்ன ஏற்பட்டது? வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனா என்ன சொல்ல, தன் எண்ணங்களை, தன்னுடைய மதம் சார்ந்த சிந்தனையை பரப்பதற்கும், ஓகேங்களா, பிற மொழியை கற்க தொடங்கினாங்க அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. ஓகேவா? கடவுளால் மொழி உருவாக்கப்பட்டது என்ற கொள்கைக்கு எதிராக முதலில் காட்ஃப்ரைட் வான் லெபின்ஸ், ஜோஹன் ஹாட்விலர் ஹெட்டர் அப்படின்றவங்களும் பேசியிருக்காங்க. கடவுள் மொழி கடவுளால் உருவாக்கப்பட்டது. மொழி அப்படின்றது என்னது? கடவுளால் உருவாக்கப்பட்டது. மொழி அப்படின்றது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்ற கொள்கை முதலில் காட்ஃப்ரைட் வான் லெபின்ஸ், ஜோஹன் ஹாட்ஃப்ரைட் வான் அப்படின்ற ஹெக்டார் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப சர் வில்லியம் ஜோன்ஸ், ஓகேங்களா, சர் வில்லியம் ஜோன்ஸ் மூவரும் அறிவியல் முறைப்படி மொழியை ஆராய்ந்தாங்க. ஹெர்டர் என்பவர் மொழியின் தோற்றத்திற்கு மனிதனிடம் இயற்கையாக அமைத்து தூண்டுதலே காரணம்னு சொன்னார். ஓகேங்களா, சர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன செய்யறாரு? சர் வில்லியம் ஜோன்ஸ் மூவரும் என்ன பண்றாங்க? அறிவியல் முறைப்படி மொழியை ஆராயறாங்க. அறிவியல் முறைப்படி மொழியை ஆராய்ந்தவங்க யாரு அப்படின்னு சொல்றாங்க? ஹெக்டர் என்பவர் மொழியின் தோற்றத்திற்கும் மனிதனிடம் இயற்கையாக அமைந்த தூண்டுதலே காரணம். மனிதனுக்கு இயற்கையாவே ஒரு தூண்டுதல் இருக்கு, அந்த தூண்டுதல் தான் காரணம் அப்படின்ற விளக்கத்தை இங்கே நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்க்கலாம். மொழியியல், விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல். இவ்வாறு மொழியியல விளக்க மொழியியல், விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பு மொழிகள் என்று 3 வகையாக பிரித்து கிடைக்கிறது. கிறிஸ்டியன் ரஸ்க் என்பவர் வரலாற்று மொழியியலை தொடங்கி வைத்தார். ஒப்பியல் மொழியை தொடங்கி வைத்தவர் வான்சி லேக்கவ். ஓகேங்களா, கிறிஸ்டியன் ரஸ்க் என்பவர் வரலாற்று மொழியியலை தொடங்கி வைக்கிறாரு. ஒப்பியல் மொழியை தொடங்கி வைத்தவர் வான்சி லேக்கர். அப்ப மொழியியல்ல என்ன சொல்றாங்க? மொழியியல், விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பிய மொழியியல், விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பியல் மொழியியல் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. அதுல கிறிஸ்டியன் ரஸ்க் என்பவர் வரலாற்று மொழியியலையும் ஒப்பு மொழியியலை
வான்சிலேக்கவ் அப்படின்றவரும் அறிமுகப்படுத்துறாங்க, முக்கியமா சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா? அது தொடர்ந்து மொழிகளை ஒப்பிட்டு இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றார். அதோட என்ன செய்றாரு? மொழிகளை ஒப்பிட்டு இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் அப்படின்னு சொல்றாரு. கால்டுவெல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் முதலான திராவிட மொழிகளை ஒப்பிட்டு இவை ஒன்றோடொன்று தொடர்மொழி அப்படின்னு சொல்றாரு. கால்டுவெல் எந்தெந்த மொழியை ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு? கால்டுவெல் தமிழ், தெலுங்கு, கன்னடம் முதலான திராவிட மொழிகளை ஒப்பிட்டு இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மொழி அப்படின்றத இங்க அறிவுறுத்தி சொல்றாரு. அடுத்து ஆகஸ்ட் ஃப்ளெச்சர் 1821 இருந்து 68 வரைக்கும் இருக்க காலத்துல மொழி வளர்ச்சியை உயர் வளர்ச்சி போன்று என கருதினாரு. ஓகேங்களா? கருதி மொழி ஆராயிறார். மொழி வளர்ச்சி தான் உயிர் வளர்ச்சி போன்றதுன்னு கருதி ஆராயிறாரு. அப்ப இவர் மொழிகளை மொழிகள் என்ன சொல்றாரு? தனிமொழி, ஒட்டுமொழி, விகுதி மொழி. ஓகேங்களா? தனிமொழி, ஒட்டுமொழி, விகுதி மொழி அப்படின்னு 3ஆக பிரித்தார். சீன மொழி தான் தனிமொழியாகவும், தமிழ் மொழி ஒட்டுமொழியாகவும், லத்தீன் மொழி விகுதி மொழியாகவும் வகையை சார்ந்தது. சரிங்களா? அப்ப 3 வகையா பிரிக்கிறார். யாரு? ஆகஸ்ட் ஃப்ளெச்சர் அப்படின்றவர் மொழிய உயிர் வளர்ச்சியா போன்றதுன்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில மொழிய தனிமொழி, ஒட்டுமொழி, விகுதி மொழின்னு 3ஆக பிரிக்கிறார். அதுல தனிமொழிக்கு எடுத்துக்காட்டாக சீன மொழியையும், ஓகேங்களா, ஒட்டுநிலைக்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியையும், விகுதி மொழிக்கு எடுத்துக்காட்டாக லத்தீன் மொழியும் சொல்றாரு. சரிங்களா? அப்ப அந்த தனிமொழினா என்ன, ஒட்டுமொழினா என்ன, உட்பிணைப்பு மொழி, அதாவது இந்த விகுதி மொழிய உட்பிணைப்பு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, உட்பிணைப்பு மொழி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அப்ப தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து பொருள் தருவது. இது பிரிக்கப்படாத பகாபதமாகவும் பகுபதமாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு வா, போ, மா இந்த மாதிரி இருக்கிறது தான் தனிமொழி. அப்ப சீன மொழி இப்படிதான் இருக்கு. அடுத்து ஒட்டுநிலை மொழினா அடிச்சொல்லுடன் உருபுகள், விகுதிகள் அல்லது இடைநிலைகள் சேர்ந்து புதிய சொற்களை உருவாக்கும் முறை. எடுத்துக்காட்டு தமிழோட செய்தி சேர்ந்தா செய்தியாளர். ஓகேங்களா? தமிழ் மொழியை தான் சொல்லுவாங்க செய்தியாளர். செய்தி கூட்டல் ஆ கூட்டல் அர் அப்படின்னு சொல்றோம்னா செய்தியாளர். தமிழ் மொழியை சொல்லலாம். ஓகேங்களா? ஒட்பிணைப்பு மொழிகளுக்கு ஒட்டுநிலை மொழிகளுக்கு தமிழ் மொழியை சொல்லலாம். அடுத்து உட்பிணைப்பு மொழி, விகுதி மொழின்னு சொல்லக்கூடிய அடிசொல் மற்றும் விகுதிகள் மிகவும் நெருக்கமாக பிணைந்து தனித்தனி உறுப்பெண்களை பிரிக்க முடியாத நிலையில் இதில் அடிசொல்லே உருமாற்றம் அடையும். அடிசொல்லே என்ன செய்து உருமாற்றம் அடைந்து இருக்கக்கூடிய நிலையை விகுதி மட்டும்தான் திரிந்து இருக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். இந்த மொழி லத்தீன் மொழி. ஓகேங்களா? அப்போ 3 வகையான மொழியை பத்தி இவரு சொல்றாரு. அதுக்கடுத்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் என்ன சொல்றாங்க? 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விளக்க மொழியியல் கோட்பாட்டுகளை பெர்னான் சசுர் அப்படின்றவரு 1850 இருந்து 1919 வரை சிறப்புற விளக்கினார். பெர்னான் சசுர் என்ன பண்றாரு? விளக்க மொழியியல் கோட்பாட்டை விளக்குறாரு. அப்ப இவரு மொழிகளை சமகால மொழிவாய்வு என்றும் வரலாற்று மொழியாய்வு என 2ஆக பிரிக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? விளக்க மொழியியல் கோட்பாடை வைத்து மொழியை ஆய்வு செய்கிறாரு. அது யாரு? பெர்னான் சசுர். ஓகேங்களா? அப்படி ஆய்வு செஞ்சு மொழி ஆய்வுகளை சமகால மொழி ஆய்வு, வரலாற்று மொழி ஆய்வுன்னு 2ஆ ஆராய்கிறார். இவரது மொழிகள் கோட்பாடுகளுக்கு மொழியியலில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தார். இவருடைய மொழிகள் கோட்பாடுகளும் மொழியியலில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா? மொழியியல் கோட்பாட்டு மொழியியல்ல புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியச்சு அப்படின்னு சொல்றாங்க. யாருடைய மொழி? இந்த பெர்னான் சசு அப்படின்றவருடைய மொழி. அடுத்து பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டின் மொழி வளர்ச்சியில் 20ஆம் நூற்றாண்டுல மொழியியல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிந்தவரில் எட்வர்ட் சாபிர். ஓகேங்களா? எட்வர்ட் சாவிர் அப்படின்றவர் குறிப்பிடத்தக்கவர். அப்போ மொழியியல் பற்றி இவர் பல கட்டுரை எழுதியிருக்காரு. ஆனா மொழி என்னும் தலைப்பில் ஒரு நூல் மட்டும்தான் எழுதியிருக்காரு. அப்போ மொழியில பத்தி தான் அதிக கட்டுரை எழுதியவர் யாரு? எட்வர்ட் சாபிர். மொழி பற்றி ஒரு நூல் மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவரை அடுத்து அமெரிக்க மொழியியல் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கக்கூடியவர் ப்ளூம்ஃபீல்ட். அமெரிக்க மொழியியல் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா ப்ளூம்ஃபீல்ட்.
இவர் மானிடவியல் அறிஞரான இவர் இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் உள்ள ஒலிமாற்ற விதிகளை ஆராய்ச்சி செய்ய தொடங்கி புதிய மொழியியல் கோட்பாட்டுகளை அறிமுகப்படுத்தினார். இந்த ப்ளூம்பில்ட் என்ன பண்ணாரு, ஐரோப்பிய மொழிகளில் உள்ள ஒலிமாற்ற விதிகளை ஆராய்ச்சி செய்ய தொடங்கி புதிய மொழியியல் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினாரு. அப்போ ஒரு மொழியை அணுகினால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பது இவருடைய கொள்கை. ஒரு மொழி எந்த அளவுக்கு ஆழமாக ஆராயிருமோ அந்த அளவுக்கு அந்த மொழியோட தோற்றம் வளர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாரு. யாரு? ப்ளூம்பில்ட், அமெரிக்க அறிஞரான ப்ளூம்பில்ட். சரிங்களா? அதற்கடுத்து இதை அடிப்படையாக கொண்டு ப்ளூம்பில்டோட சில கொள்கையும் விதிகளையும் அறிமுகப்படுத்தினார். 1933ஆம் ஆண்டு ப்ளூம்பில்ட் எழுதிய லாங்குவேஜ் எனும் நூல் மொழியியல் வரலாற்றில் புதிய மறுமலர்ச்சி உண்டாக்கியது. புதிய சகாப்தத்தை உண்டாக்குனதுன்னு படித்தோம் இதுக்கு முன்னாடி. என்ன புதிய சகாப்தத்தை உண்டாக்கியது? மொழியியல் கோட்பாட்டில் மொழியியல்ல புதிய சகாப்தத்தை உண்டாக்குனது பெர்னாண்ட் சசுர். ஓகேங்களா? ஆனால் ப்ளூம்பில்ட் என்ன பண்ணியிருக்காரு, மொழியியல் வரலாற்றில் புதிய மறுமலர்ச்சி உண்டு. சகாப்தம்னு கேட்டால் பெர்னாண்ட்ஸு, மறுமலர்ச்சின்னு கேட்டால் ப்ளூம்பில்ட். மறுமலர்ச்சி அப்படின்னு கேட்டால் ப்ளூம்பில்ட். ஓகேங்களா? அப்போ எந்த ஆண்டு லாங்குவேஜ் அப்படின்ற நூல் எழுதினாரு? 1933. 3 வினாக்கள் இதில் இருக்கு. அடுத்து பாருங்க, அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் 1933ஆம் ஆண்டில் இருந்து 1950ஆம் ஆண்டு வரை உள்ள காலத்தை ப்ளூம்பில்டின் சகாப்தம் சொல்றான். ஓகேங்களா? 1933 இருந்து 50 வரை இருக்க காலங்களை என்னன்னு சொல்றாங்க? ப்ளூம்பில்டின் சகாப்தம் அப்படின்னு சொல்றாங்க. இவரது மொழிகள் கொள்கையை பின்பற்றி பல மொழியியல் அறிஞர்கள் இவருடைய மொழியியல் கொள்கையை பின்பற்றி பல அறிஞர்கள் தோன்றியுள்ளார் அப்படின்ற கருத்தும் நம்மளால அறிய முடியுது. இன்று அமைப்புமுறை மொழியியல் ஆக்கமுறை இலக்கணம் அப்படின்னு 2 கொள்கை இருக்குது. மொழியின் உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டும் அமைப்புமுறை மொழியியல் கொள்கையை வெளியிட்டவர் சசூர் என்பவர் ஆவார். மொழியின் உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு, இந்த பாயிண்ட் முக்கியமானது, மொழியின் உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு அமைப்புமுறை மொழியியல் கொள்கையை வெளியிட்டவர் சசூர் என்பவர் ஆவார். விளக்க மொழியியல் அமைப்பு முறை சார்ந்திருக்கிறது. ஆக்கமுறை ஓகேங்களா? விளக்க மொழியியல் அமைப்பு முறையை சார்ந்திருக்கு. ஆக்கமுறை இலக்கணத்தை உருவாக்கியவர் ஹாரிஸ் என்பவர். அப்ப ஆக்கமுறை இலக்கணமே மாற்று இலக்கணம் எனப்படும். சரிங்களா? இன்று அமைப்பு முறையில் ஆக்கமுறை இலக்கணம் 2 கொள்கையை தருகிறது. ஓகேங்களா? இன்று அமைப்பு முறை மொழியில் ஆக்கமுறை இலக்கணம் 2 கொள்கையை தருது. மொழியின் உறவு முறைகளை அடிப்படையாக கொண்டு அமைப்பு முறை மொழியியல் கொள்கையை வெளியிட்டிருக்காரு சசூர். ஓகேங்களா? மொழியின் உறவு முறையை அடிப்படையாக கொண்டு அமைப்பு முறை மொழியியல் கொள்கையை வெளியிட்டவர் யாரு? சசூர். விளக்க மொழியியல் அமைப்பு முறையை சார்ந்திருக்கும். ஆக்கமுறை இலக்கணத்தை உருவாக்கியவர் ஹாரிஸ் என்பவர். ஆக்கமுறை இலக்கணமும் மாற்று இலக்கணம் எனப்படுது. ஆக்கமுறை இலக்கணத்தை என்னன்னு சொல்றோம்? மாற்று இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதற்கடுத்து இந்த ப்ளூம்பில்டோட லாங்குவேஜ் அப்படின்ற நூலும் சிஎஃப் ஹாக்டக் என்பவர் எழுதிய கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்விஸ்டிக்ஸ் என்ற நூலையும் பெர்னாண்ட் பினைவ் ட்ரைசர் இருவரும் அவுட்லைன் ஆஃப் லிங்விஸ்டிக் அனலைசிஸ் என்ற நூலையும், பைக் என்பவர் மார்பாலஜி த டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் ஆஃப் வேர்ட் என்னும் நூலையும், பிரான்சிஸ் என்பவர் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஜெனரல் லிங்விஸ்டிக்ஸ் என்ற நூலையும் எழுதியுள்ளனர். இவை உலக மொழியியல் துறையில் குறிப்பிடத்தக்க நூல்களாகும். உலக மொழியியல் துறையில் குறிப்பிடப்பட்டு பேசக்கூடிய நூல்களின் பெயர் என்னென்ன? ப்ளூம்பில்டோட லாங்குவேஜ், சிஎஃப் ஹாக்டாக் என்பவரோட எ கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்விஸ்டிக்ஸ் அப்படின்ற நூல், பெர்னாண்ட் பினைவச்சர் டீசர் இவர்கள் எழுதிய அவுட்லைன் ஆஃப் லிங்விஸ்டிக் அனலைசிஸ் அப்படின்ற நூல், பைக் என்பவர் எழுதிய மார்பாலஜி த டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் ஆஃப் வேர்ட் என்னுன்ற நூலையும், பிரான்சிஸ் என்பவர் இன்ட்ரோடக்ஷன் டு ஜெனரல் லிங்விஸ்டிக்ஸ் என்ற நூலையும் எழுதியிருக்காங்க. இது உலக மொழியியல் துறையில் குறிப்பிடத்தக்க ஒரு நூலாகும்.
ஓகேங்களா. அடுத்து சோமஸ்கி, அதற்கடுத்து 1957 சோமஸ்கி வராரு. இவர் சைனட்டிக் ஸ்ட்ரக்சர், சோமஸ்கி என்ன நூல் எழுதுறாரு, சைனட்டிக் சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர் என்ற நூலையும் 1965 அக்செப்ட் ஆஃப் தியரி ஆஃப் சின்டெக்ஸ் என்னும் வெளியிட்டு மாற்று இலக்கண கோட்பாட்டில் புதிய கொள்கையை அறிமுகப்படுத்துறாரு. சோமஸ்கி முதல்ல 1957 சைனட்டிக் ஸ்ட்ரக்சர் என்னும் நூலையும் 65 அக்செப்ட் ஆஃப் த தியரி ஆஃப் சின்டெக்ஸ் என்னும் நூலை வெளியிட்டு மாற்று இலக்கண கோட்பாட்டில் புதிய கொள்கையை அறிமுகப்படுத்துறாரு. இன்று மொழியியல் பற்றியே ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் வெளிவந்துதான் கொண்டிருக்கு. இன்றும் மொழியியலை பற்றி ஆயிரக்கணக்கான கட்டுரைகள் இதன் மூலம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய லாங்குவேஜ் என்ற இதழும் திருவனந்தபுரத்திலிருந்து வெளிவரக்கூடிய IJDL என்னும் இதழும் சிறந்த மொழியியல் கட்டுரைக்கு எடுத்துக்காட்டு. அமெரிக்காவிலிருந்து வெளிவர லாங்குவேஜ் அப்படின்ற இதழும் திருவனந்தபுரத்திலிருந்து வெளிவரும் IJDL என்னும் இதழும் சிறந்த மொழியியல் கட்டுரை. அப்போ அனைத்து இந்திய தமிழ் மொழிய கழகத்தின் காலாண்டு இதழான மொழியியல் தமிழ் மொழி கட்டுரைகளை வெளியிடுது. ஓகேங்களா. அயல்நாட்டு நூலகம் தான் பார்த்தோம். தமிழ்நாட்டிலையும் மொழியியல் அப்படின்ற நூலும் பல மொழியியல் கட்டுரை வெளியிட்டிருக்கு. இந்திய நாட்டின் டாக்டர் சுகுமார், தேப்போமி ஆகிய 2 அறிஞர்களும் மொழியியல் வளர்ச்சியை பெரும் பணியாற்றி உள்ளார்கள். அடுத்து பூனா டெல்லி, கேரளா, மைசூர், மதுரை காமராஜர், அண்ணாமலையில் முதலான பல்கலைக்கழகங்கள் மொழியியல் பொருட்களை சிறப்பாக பணியாற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் மொழியியல் கல்விக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் வித்திட்டிருக்கு. மொழியியல் கல்விக்கு வித்திட்டது எந்த பல்கலைக்கழகம்? அண்ணாமலை பல்கலைக்கழகம். அந்த பெருமை மொழியிலிருந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களையே சாரும். தேப்போமி தமிழ் மொழி வரலாறு என்னும் நூலை திராவிட மொழிகள் பற்றிய பல கட்டுரையும் எழுதியிருக்காரு. தேப்போமி எழுதிய நூலின் பெயர் தமிழ் மொழி வரலாறு என்னும் நூலையும் திராவிட மொழிகள் பற்றி பல கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. அடுத்து மொழியியல் அறிஞர்களுள் தலைச்சிறந்தவர் VI சுப்பிரமணியம் அவர்கள். மொழியியல் துறையில சிறந்து விளந்தவர். ஓகேங்களா. மொழியியல் துறையில தலைச்சிறந்தவரா VI சுப்பிரமணியம் அவர்கள். அவர் கேரள பல்கலைக்கழகத்தில் மொழியியல் துறை பேராசிரியராகவும் பணியாற்றினார். இவரது தலைமையில் இயங்கும் திராவிடம் லிங்க்விஸ்டிக் அசோசியேஷன் DLA என்பது மொழியியலுக்கு சிறந்த தொண்டாற்றி வருகிறார். சரிங்களா. மொழியியலுக்கு நிறைய மொழி கொள்கையின் மூலம் தொண்டாற்றி வந்துட்டு இருக்காரு. அடுத்து டாக்டர் அகஸ்தியலிங்கம் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக மொழியியல் துறை இயக்குநராகவும் பணியாற்றிவிட்டு தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்தார். ஓகே. அடுத்து பேராசிரியர் டாக்டர் சேவை சண்முகம். பேராசிரியர் டாக்டர் சேவை சண்முகம் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் இயக்குநராகவும் பேராசிரியராகவும், டாக்டர் அண்ணாமலை அவர்கள் மைசூர் இந்திய மொழிகள் நடுவணரசு நிறுவனத்தில் இயக்குநராகவும் பணியாற்றி மொழியியல் துறையில் வளர்ச்சிக்கு வழிகாட்டினர். யாரார் பாருங்க, பேராசிரியர் டாக்டர் சேவை சண்முகம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல்ல இயக்குநராகவும், பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை அவர்கள் மைசூர் இந்திய மொழிகள் நடுவணரசு நிறுவனத்தில் இயக்குநராக இருந்திருக்காரு. அப்போ பணியாற்றிய மொழியியல் துறையில் வளர்ச்சிக்கு வழிகாட்டினர். இதோட வளர்ச்சிக்கு, மொழி வளர்ச்சிக்கு. அப்போ பேராசிரியர் டாக்டர் குமாரசாமி, ராஜா, டாங்கர் முத்து, சண்முகம், டாக்டர் இஸ்ரேல், டாக்டர் ரங்கன், டாக்டர் திருமலை, டாக்டர் ராமசாமி, டாக்டர் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் மொழியியல் துறையில் சிறந்த முறையில் பணியாற்றி வருகின்றனர். கு. பரமசிவம் இக்கால மொழியியல் அறிமுகம் என்னும் நூலை எழுதினார். கு. பரமசிவன் என்ன எழுதியிருக்காரு, இக்கால மொழியியல் அறிமுகம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கார். ஓகே. அடுத்து வே. சிதம்பரம். ஓகேங்களா. வே. சிதம்பரநாதன் மாற்று இலக்கண கோட்பாட்டுகள் என்ற நூலையும், டாக்டர் ராசாராம், இது முக்கியமான வினாப்பகுதி. ஓகேவா, பாருங்க. வே. சிதம்பரநாதன் மாற்று இலக்கண கோட்பாட்டுகள் என்னும் நூலையும்,
டாக்டர் ராசாராம் ஒளியியல் என்னும் நூலையும் டாக்டர் மா. கா. திருமலை, டாக்டர் கருணாகரன் ஆகியோர் இக்கால மொழியியல் என்னும் நூலை டாக்டர் முத்துசண்முகம் இக்கால மொழியியல் என்னும் நூலையும் எழுதியிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? இக்கால மொழியியல் என்னும் நூலையும் டாக்டர் மா. திருமலை, டாக்டர் கருணாகரன் ஆகியோர் இக்கால மொழியியல் என்னும் நூலையும் டாக்டர் முத்துசண்முகம் இக்கால மொழியியல் என்னும் நூலையும் எழுதியுள்ளனர். அடுத்து டாக்டர் ரங்கன் மாற்று இலக்கண கோட்பாடு என்னும் நூலையும் டாக்டர் ஆர். பாலகிருஷ்ணன் நீலகிரி நீலகிரி மொழிகள் என்னும் நூலையும் டாக்டர் திருமலை தமிழ் மொழி கற்பித்தல் என்னும் நூலையும் எழுதியுள்ளார். கற்பித்தல் அப்படின்ற நூலை எழுதியிருக்கார். டாக்டர் ரங்கன் மாற்று இலக்கண கோட்பாடு என்னும் நூலையும் டாக்டர் ஆர். பாலகிருஷ்ணன் நீலகிரி மொழிகள் அப்படின்ற நூலையும் டாக்டர் திருமலை தமிழ் மொழி கற்பதில் ஏற்படும் நூலையும், தமிழ் மொழி கற்பதனால என்னென்னலாம் இடையூறுகள் ஏற்படுது அப்படின்ற செய்தியும் இங்கே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்ப இவ்வாறு மொழி குழுக்கள் தோன்றியது. மொழியை மொழியியல் அடிப்படையில் விளக்குவதற்கு பல்வேறு கொள்கைகள் கொண்ட குழுக்கள் இருக்கின்றன. அவற்றுள் அமைப்பு மொழியியலில் மாற்றிலக்கு மொழியியல், பார்த்தி அண்ட் குலம், மொழியியல் தொடரில் மொழியியல் அடுக்கமைப்பு மொழியியல், மொழியியல் அடுக்கமைப்பு மொழியியல் ஆகிய 8 குழுக்கள் குறிப்பிட்டது. இப்போ மொழியை மொழியியல் அடிப்படையில் விளக்குவதற்கு பல்வேறு கொள்கைகள் கொண்ட குழுக்கள் இருக்கிறது. அவற்றுள் அமைப்பு மொழியியல், மாற்றிலக்க மொழியியல், அமைப்பு மொழியியலும் போக முடியல. அமைப்பு மொழியியல், மாற்றிலக்கண மொழியியல், அமைப்பு மொழியியல், மாற்றிலக்க மொழியியல், பார்த்தியன் குலம் அப்படின்றது தெரியுது. மொழியியல் தொடரில் மொழியியலில் அடுக்கமைப்பும் மொழியியலில் ஆகிய 8 குழுக்களும் குறிப்பிடத்தக்கவை. இந்த மொழியியல் பிரிவுகளின் உட்பிரிவா ஒரு சில செய்தி சொல்றாங்க. மொழியின் பிரிவுல இருக்கக்கூட உட்பிரிவுகளை சொல்றாங்க. உட்பிரிவுகள் என்ன? மொழியியலில் விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பீட்டு மொழியியல் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. மொழியில என்னென்ன வகையா பிரிக்கிறாங்க பாருங்க. விளக்க மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பீட்டு மொழியியல் என்று 3 வகையாக பிரிக்கின்றாங்க. அடிப்படையாக கொண்டது 3 பிரிவுகளும் எதனோடு அடிப்படையாக கொண்டது அப்படின்னா இந்த 3 பிரிவுகளையும் அடிப்படையாக கொண்டது மொழியியலில் பல்வேறு கோட்பாட்டுகளும் விளக்கங்களும் தோன்றுகிறது. அதற்கடுத்து ஆந்த்ரோபோலஜிக்கல், லிங்குவிஸ்டிக், கணித, மேத்தமெட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல், லிங்குவிஸ்டிக், மானிட மொழியியல், ஆந்த்ரோபோலஜிக்கல், லிங்குவிஸ்டிக், கணிதம் அப்படின்னா கணித மொழியியல்னா மேத்தமெட்டிக்கல், லிங்குவிஸ்டிக், மொழினா கணிதம். மொழியியல், மொழி கணிதம் அப்படின்னா ஹோலோமிஸ்டிக், சமூக மொழினா சோசியல் லிங்குவிஸ்டிக் அமைப்பு, மொழியியல்னா ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக் முதலான துறைகள் வளர தொடங்கியது. இத்துறைகளை சார்ந்து ஒலி இசை ஆய்வு, சொற்களை சொற்கோவையாக, புள்ளிகளில் மாற்று இலக்கணம் முதலான ஆய்வுகள் தொடங்கின அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட சூழலில் ஒரு மனிதன் பேச்சொலியையும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் இயல்பா அவை ஒரு பொருள் தர தொடரும் இம்முறைகளை விளக்குவது விளக்க மொழியாகும். ஒலி, ஒளியன், உருபன் தொடர்பான ஆகிய விளக்க மொழியை விளக்கப்படுகின்றன. சரிங்களா? விளக்க என்ன செஞ்சிடறாங்க? மொழிய விளக்கப்படுகின்றன. அப்ப மொழி பல்வேறு காலங்களில் எவ்வாறு வளர்ந்தது, அந்த மொழியியல் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை
வரலாற்று அடிப்படையில் விளக்குவதுதான் வரலாற்று மொழியியல் ஆகும். இரண்டு மொழிகளையோ இரண்டு மொழி இனங்களையோ ஒப்பிட்டு அவற்றுக்கிடையே காணப்படும் விளக்குவதும் ஒப்பீட்டு மொழிகளாகும். அவற்றில் இருக்க திறன்களை விளக்குவதுதான் ஒப்பீட்டு மொழியியல். ஓகே, ஒரு மொழி பல்வேறு காலங்களில் வெவ்வேறாக வளர்ந்து அந்த மொழியியல் என்னும் மாற்றங்கள் ஏற்பட்ட பின் வரலாற்று அடிப்படையில் விளக்குவதே வரலாற்று மொழியாகும். இரண்டு மொழிகளை இரண்டு மொழி இனங்களையும் ஒப்பிட்டு அவற்றிடையே காணப்படும் அப்போ ஒற்றுமையிலும் இருமை, ஓகேங்களா, சரி, ஒற்றுமையிலும் வேற்றுமை விளங்குவதுதான் ஒப்பீட்டு மொழியியல். ஓகே, கிளை மொழியியல் நம்ம பார்க்கறது விளக்க மொழியியலின் அடிப்படையாக அமைகிறது. அதன் அடிப்படையிலே வரலாற்று மொழியிலும் ஒப்பீட்டு மொழியிலும் செயல்படுகிறது. தமிழில் தொல்காப்பியம், நன்னூல் ஆகிய இரண்டுமே இலக்க நூல்களாகும். இலக்க நூல்கள் தலைச்சிறந்த விளக்க மொழியியல் நூலாகும். இலக்கண நூல்களில் விளக்குவதும் இல்லை என்பார். ஆனால் விளக்கமின்றி விதிகள் தோன்றுவதும் இல்லை என்பது இங்கு நினைவு கூறுதல் வேண்டும். தமிழில் தொல்காப்பியம், நன்னூல் ஆகிய இரண்டும் இலக்க நூல்கள் ஆகும். தலைச்சிறந்த விளக்க மொழியியல் நூலாகும். இலக்கண நூல்கள் விதிக்கவில்லை. ஓகேங்களா, தமிழில் தொல்காப்பியம், நன்னூல் ஆகிய இரண்டும் இந்த இலக்க நூல்களில் தலைச்சிறந்த விளக்க மொழியியல் நூலாகும். இலக்கண நூல்கள் விதிக்கின்ற விளக்கவில்லை என்பார். ஆனால் விளக்கமின்றி விதிகள் தோன்றுவதில்லை என்பது இங்கு நினைவு கூறுதல் வேண்டும். அடுத்து, விளக்கத்தின் சாரமே விதியா இருக்கு. ஆகவே இலக்கண நூல்கள் விளக்க மொழியியல் நூற்பாக்களோடு ஐந்தும் தெளிவாகப்படுகிறது. அப்ப விளக்க மொழியியல் ஒலிகள் அவற்றின் பிறப்பு, வகை தொகை, ஒலியன்கள் அவற்றின் வகை தொகை, வருகை, உருபன் ஆகியவற்றின் வகை, உருபன், புணரும் முறை, தொடர்கள் ஆகியவற்றின் வகைகளை மாற்றிலக்கண கோட்பாடு முதலியவற்றை விளக்கினார். அப்ப விளக்க மொழியியல் ஒலிகள் அவற்றின் பிறப்பு, வகை தொகை, ஒலியன்கள் அவற்றின் வகை தொகை, வருகை, உருபன் அவற்றின் வகை உருபன்கள், புணரும் முறை, தொடர்கள் அவற்றின் வகை, மாற்றிலக்கண கோட்பாடு முதலியவற்றை விளக்குது. சரிங்களா, இப்போ பாருங்க, இலக்கண உரையாசிரியர்களும் தமிழ் மொழியும் வடமொழியும் ஒப்பிட்டும் தன்மை இருந்தது. இலக்கண உரையாசிரியர்கிட்ட என்ன இருந்துச்சு? தமிழ் மொழியையும் வடமொழியையும் ஒப்பிட்டும் தன்மை இருந்தது என்பதை இங்கு நினைவு கூறுதல் வேண்டும். தொல்காப்பியர் சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதிய சேனாவரையர் தமிழ் சொல்லையும் வட சொல்லையும் ஒப்பிட்டு தன் கருத்தை கூறார். தொல்காப்பியர் சொல்லதிகாரத்துக்கு உரை எழுதிய சேனாவரையர் என்ன செய்யறாரு? தமிழ் சொல்லையும் வட சொல்லையும் ஒப்பிட்டு கருத்தை கூறுகிறாரு. அப்ப மொழி ஒப்பிட்டு விளக்கம், ஓகேங்களா, மொழி விளக்கமும் நம்முடைய தொன்று தொட்டு இருந்து வருகிறது. ஆனால் வரலாற்று வழியில் மொழியியலில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் வரும் நம்மிடையே இல்லை. இப்பொழுதுதான் வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது. தமிழில் தேப்போமி தமிழ்மொழி வரலாறு என்னும் நூலை எழுதியுள்ளார். ரஸ்க், கிரீமு ஆகியோர் வரலாற்று மொழியியலுக்கு ஒப்பியல் மொழிக்கும் வித்திட்டனர். சரிங்களா, அப்ப இந்த ஒப்பிடும் மொழி ஆய்வு நம்ம தொன்று தொட்டு வளரப்பட்ட ஒன்றாக இருக்கு. ஆனால் வரலாற்று மொழியியல் இப்பதான் வளர்ச்சி அடைய தொடங்கியுள்ளது. தமிழில் தேப்போமி தமிழ்மொழி வரலாறு என்னும் நூலை எழுதியிருக்காரு. ரஸ்க், கிரீமு, பாப்பு ஆகியோர் வரலாற்று மொழிகளுக்கும் ஒப்பியல் மொழிக்கும் வித்திட்டவர்கள். வரலாற்று மொழிக்கும் ஒப்பியல் மொழிக்கும் வித்திட்டர்கள். அப்ப இன்றைய வகுப்புல நம்ம பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, பேச்சு மொழியோட தோற்றம் வளர்ச்சியில குறிப்பிட்ட செய்திகளை பார்த்தோம். ஓகேவா, அப்ப என்ன செய்தி பார்த்தோம்? மொழியிலிருந்து தோன்றியது மொழியியல். ஆகவே மொழியின்றி மொழியியல் இல்லை,
மொழியும் மொழிகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல செயல்படுது அப்படின்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். மனித இனத்தை இணைக்கின்ற ஒரு பொருளாக ஒளி குறியீடாக மொழியாகவும் மனித இனம் அதன் செயல்பாட்டுக்கு மொழியை சார்ந்தே இருக்கிறது. ஆகவே மொழியின்றி மனித இனம் இல்லை. மனித இனத்தை நினைத்து பார்க்கவும் முடியாது. ஒளி குறியீடுகள் குரல் ஒலிகளால் ஆக்கப்பட்டன. எல்லா குரல் ஒலிகளும் மொழி ஆவதில்லை. குறிப்பிட்ட சில குரல் ஒலிகளுக்கு மட்டுமே நாம் பொருட்களை கற்பித்துக் கொள்கிறோம். அவையே மொழியாகிறது. மொழி மனித சமுதாயத்தை இணைக்கும் ஒரு ஒழுக்கமான அமைப்பாக தான் இருக்கு. அந்த அமைப்பு ஒளி குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. ஒளி குறியீடுகளை நாம் சொற்களாக்கி கொண்டோம். சொல்லுக்கு அது உணர்த்தும் பொருளுக்கும் தொடர்பில்லை. ஆனால் சொற்களுக்கும் பொருள்களை கற்பித்து கொண்டோ மொழியை பேசுகின்ற மனிதன் பழக்கத்தால் சொல்லின் பொருளை அறிந்து கொள்கிறோம். குரல் ஒலிகள் எல்லாம் மொழிகள் அல்ல. பொருளுடைய குரல் ஒலிகள் மொழிகள் ஆகின்றன. பொருளுக்கும் அதன் ஒளி குறியீடுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குறியீடுகள் வெறும் அனுமானங்களே. எடுத்துக்காட்டா சொன்னோம்னா, மலையாளி தண்ணீரை வெள்ளம் என்கிறான். மலையாளி தண்ணீரை என்னன்னு சொல்றான்? வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. மலையாளத்துல தண்ணி என்னன்னு சொல்றோம்? வெள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே தெலுங்குல நீலு நீலு அப்படின்ற சொல்லால சொல்றாங்க. ஓகேவா? ஆங்கிலத்துல வாட்டர், ஓகே, தமிழ்ல தண்ணீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப தண்ணீரை வெள்ளம் என்றும் மலையாளியும், தெலுங்கில் நீல் என்றும், ஆங்கிலத்தில் வாட்டர் என்றும், இந்திக்காரன் பானி என்றும். இந்திக்காரங்க என்ன சொல்றாங்க? பானி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்கு சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான். ஆனா மொழிக்கு மொழி மட்டும் ஒளி குறியீடு வேறுபடுகிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தது ஒரு மொழியாவது கற்றுக்கொள்கிறான். குழந்தையாக இருக்கும்பொழுது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் வயது வந்த பின் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்னும் உணர்வு இல்லாமல் தாய்மொழியை கற்றுக்கொள்கிறோம். வயது வந்த ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்கிறோம் என்னும் உணர்வில் இரண்டாவது மொழியை கற்றுக்கொள்கிறோம். அப்போ மொழியை கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை துணை புரிகிறது. தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் டில்லியில் 2 ஆண்டுகள் தங்கினால் இந்தி மொழியை சரளமாக பேசுவான். ஆனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட பட்டதாரி ஒருவன் தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் ஆசிரியரிடம் இந்தி கற்றாலும் டெல்லியில் தங்கியிருக்கும் இந்தி பேசுவன் போல சரளமாக பேசுவது முடியாது. காரணம் சூழ்நிலையும் வேறுபாடே. ஆகவே மொழியை கற்று என்ன சொல்றாங்க? ஆகவே மொழியை கற்று கொள்வதற்கு சூழ்நிலை பெரிதும் துணை செய்யுது. அப்ப மொழியை கற்றுக்கொள்வதில் அந்த மொழியை பேசுவன் போல பேசுவது முதல் நிலையாகிறது. ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் பிற மொழி ஒலிகளை ஒழுங்காக உச்சரிக்க நீண்ட நாட்கள் தேவைப்படும். ஒலியியலை பற்றி தெரிந்திருந்தால் பிற ஒலியன்களை எளிதாகவும் விரைவாகவும் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ மொழியியல் ஒரு விஞ்ஞான. மொழியியல் அறிஞர்களுக்கு விஞ்ஞானிகள் அவர்கள் கையாளும் பொருள்மொழி வழியை கையாள்வது ஒரு தனிக்கலை. மொழியியல் அறிஞர்களுக்கு மொழியை விளக்கி வகை தொகைப்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்ப பிற மொழியை கற்க தேவை ஏற்பட்ட போது ஒரு புதிய அணுகுமுறையை மொழியியல் தோன்றி ஆகுவதுதான். அப்போ மொழியியலில் மொழியை விளக்குவதோடு நின்றுவிட்டது. ஆனால் இன்று ஒரு மொழியை கற்பதற்கு மொழியியல் துணை பெறுகிறது. அத்துடன் மொழியியலின் நோக்கங்களும் விரிவடைந்து விட்டன. அப்ப ஒரு மொழியை பற்றிய ஒப்பீட்டு முறையிலும் வரலாற்று முறையிலும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மொழியை செம்மைப்படுத்துவதற்கும் மொழியின் துணை இன்றியமையாகிவிட்டது. மொழியாளர் பணி மொழியை விளக்குவதோடு நின்றுவிட்டால் மொழியாளர் பணி முற்றும் பெற்றதாக கருதல் முடியாது. விளக்கத்தால் ஏற்படும் விதிகளையும் முடிவுகளையும் சொல்லும் பொழுதுதான் மொழியாளர் பணி முற்று பெறுவதாக இந்நூலாசிரியர் சொல்றாரு. சரிங்களா? இவ்வாறுதான் மொழினா என்ன, மொழியோட உட்பிரிப்பு என்ன அப்படின்னு ஒவ்வொரு கூறுபாடாக இலக்கண உரையாசிரியர் தமிழ் மொழியும் வடமொழியும் ஒப்பிட்டு தன்மை இருந்தது என்பதையும் இங்கு நினைவு கூறுதல் வேண்டும். தொல்காப்பியர் சொல்லதிகாருக்கு உரை எழுதிய சேனாவரையர் தமிழ் சொல்லையும் வட சொல்லையும் ஒப்பிட்டு தன் கருத்தை சூறாரு. அப்போ ஒப்பிட்டு மொழி விளக்கமும் நம்முடைய தொன்று தொட்டு இருந்துச்சு. ஆனா வரலாற்று மொழியில் ஏற்படும் மாற்றங்கள் ஆராயும் முறை நம்மிடம் இல்லை. இப்போதான் வளர்ச்சியடைய தொடங்கியுள்ளது. அப்ப தமிழில் தேப்பமி தமிழ் வரலாறு எனும் நூலை எழுதியுள்ளார். ரஸ்கு கிரீம் ஆகியோர் வரலாற்று மொழிகளுக்கும் ஒப்பியல் மொழிக்கும் வித்திட்டனர். ஓகேங்களா? இதோட இன்றைய தலைப்புக்கான பகுதி நிறைவு பெற்றது. இப்ப பயிற்சி வினாக்கு போலாம். ஓகேங்களா? தலை சிறந்த விளக்க முறை நூல்களில் குறிப்பிடத்தக்கவை. தலை சிறந்த
ஓகே. தலைச்சிறந்த விளக்க முறை நூல்களில் குறிப்பிடத்தக்கவைனா அகத்தியம், பாணினி தொல்காப்பியம், நன்னூல் தொல்காப்பியம், சிலம்பு, பாட்டியல் நூல், அகத்தியம், நிருக்தா, நன்னூல், அகத்தியம். ஓகேங்களா. அகத்தியம், பாணினி, தொல்காப்பியம் தான் தலைசிறந்த விளக்க முறை நூல்களில் குறிப்பிடத்தக்கவைனா இந்த 3ஐயும் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த வினா பயிற்சி வினா 2க்கு போகலாம். பயிற்சி வினா 2 என்ன சொல்லுது? வடமொழி முதல் மொழி ஆராய்ச்சி நூல் எது? வடமொழியில இருக்கக்கூடிய முதல் மொழி ஆராய்ச்சி நூல் எது? வடமொழியில கூறப்பட்ட வடமொழி முதல் மொழி ஆராய்ச்சி நூல் நிருக்தா, அஷ்டாதாயி, பாணினி, விவேகதானினா அஷ்டாதியாபி அப்படின்ற நூல் தான் முதல் மொழி ஆராய்ச்சி நூல். பயிற்சி வினா 3. பயிற்சி வினா 3 மொழியும் மொழியாளர்களையும் பொருத்தணும். வரலாற்று மொழி, ஒப்பியல் மொழி, திராவிட மொழி. ஓகேங்களா. வரலாற்று மொழி, ஒப்பியல் மொழி. வரலாறு அப்படின்னாவே கிறிஸ்டியன் ராஸ்க் அப்படின்றவரை நினைவு வச்சுக்கணும். ஒப்பியல் அப்படின்னு சொன்னாவே வான்சி லேகவ். ஒப்பியல் அப்படின்னாவே வான்சி லேவ். திராவிடம்னாவே கல்வெட்டு. ஓகேங்களா. இப்போ பாருங்க, மறுபடியும் மேட்ச் பண்ணலாம், இணைக்கலாம். 1, 2, 3. ஓகேங்களா. 1 அப்படின்ற வரலாற்று நூலுக்கான ஆசிரியர் கிறிஸ்டியன் ராஸ்க். ஒப்பியல் என்ற மொழிக்குரிய ஆசிரியர் வான்சி லேகவ். திராவிட மொழிகள் அப்படின்ற நூலுக்குரிய மொழியாளர் யாரு? கால்டுவெல். அதற்கடுத்து பயிற்சி வினா 4. பயிற்சி வினா 4 நூலும் ஆசிரியரும். இங்கே நூல் பேர் இருக்கு, அங்கே ஆசிரியர் பேர் இருக்கு. ஓகேங்களா. இதுலேயும் 1, 2, 3 போட்டுக்கலாம். ப்ளூம்பில்டு, சிஎஃப் ஹேக்கெட்டு, அதுக்கப்புறம் சோம்ஸ்கி. ப்ளூம்பில்ட் எழுதிய நூல் லாங்குவேஜ் அப்படின்ற நூல். ப்ளூம்பில்ட் எழுதிய நூல் லாங்குவேஜ் அப்படின்ற நூல். சிஎஃப் ஹேக்கெட் என்பவர் எழுதினது மாடர்ன் லிங்க்விஸ்டிக். இந்த மாடர்ன் லிங்க்விஸ்டிக் அப்படின்றது முழு பெயர் பார்த்தோம்னா எ கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்க்விஸ்டிக் அப்படின்னு ஒரு எ கோர்ஸ் இன் மாடர்ன் லிங்க்விஸ்டிக் அப்படின்ற பெயர்ல வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த சோம்ஸ்கி 3rd ஒன்ல இருக்குல்ல, 3வதாக இருக்க நூல் சைனட்டிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. சைனட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். ஓகே. இறுதியாக பயிற்சி வினா 5 பார்க்கலாம். பயிற்சி வினா 5 தனிநிலை, ஒட்டுநிலை, விகுதி நிலை. விகுதி நிலைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், உட்பிணைப்பு நிலைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகே. 2 ஒண்ணுதான். எப்படி வினா கேட்டாலும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா. தனிநிலை அப்படின்னு சொல்றது சீன மொழி, ஒட்டு நிலைன்னு சொல்றது தமிழ் மொழி, விகுதி நிலை உட்பிணைப்புனா லத்தீன் மொழி. 1, 2, 3. தனிநிலை அப்படின்னா தனிநிலை அப்படின்னு சொன்னா சீன மொழி, ஒட்டு நிலைன்னு சொன்னா தமிழ் மொழி, விகுதி நிலை அல்லது உட்பிணைப்பு நிலை அப்படின்னா லத்தீன் மொழி. ஓகே. அதற்கடுத்து இதோட இன்றைய வகுப்புக்கான பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும் பகுதி 3 நிறைவு பெற்றது. இந்த பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சி இதோட நிறைவு பெற்றது. இதற்கு அடுத்த காணொளியில மொழி வரலாறு பகுதி 4 காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களோட வடிவ மாற்றங்கள், தமிழ் மொழியில ஏற்பட்ட வடிவ மாற்றங்கள் வகுப்பை தான் நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். காலந்தோறும் ஏற்படும் தமிழ் எழுத்துக்களில் ஏற்படுத்த எழுத்து வடிவ மாற்றங்கள்ல என்னென்ன வடிவ மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்றத அடுத்த காணொளியில பார்ப்போம். எப்பயுமே நிறைவு பகுதியாக நற்சிந்தனையோடு செல்வது உங்களுடைய வழக்கம். அப்படிதான் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, படிப்பவர்களை கவரக்கூடிய ஆசிரியரின் 2 ஆற்றல்கள். புதிய விஷயங்களை படிக்கப்படுத்துதல், பழைய விஷயங்களை புதுமையுடன் அளித்தல். ஓகேங்களா. இதையே இந்த சிந்தனையை இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கற்றல் பணியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே படித்த விஷயங்களை படிக்கப்படுத்தணும், புதிய விஷயத்த படிக்கப்படுத்தணும். ஓகேங்களா. புதிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை தொய்வு இல்லாமல் ஒரு உற்சாகத்தோடு அதை தேடி படிக்கணும். எப்பயுமே தினமும் ஒரு புதிய செய்திகளை தேடி படிக்க வேண்டும் அப்படின்றதும், அதே பழைய விஷயங்களை புதுமை அளிக்கணும். பழமையான செய்திகள் இருந்தால் அதில் புதுமை புகுத்தி அதையும்
என்ன செய்யணும், மனதில் நிலைநிறுத்தணும். அதற்காக தான் இதை சொன்னேன். ஒரு ஆசிரியர் பணிக்காக படிக்கக்கூடிய நீங்கள் ஆசிரியர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னும், அந்த ஆசிரியர்லேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனை என்ன அப்படின்றதும் தெரியும். அப்போ படிப்பவர்களை கவரக்கூடிய ஆசிரியரின் 2 ஆற்றல் என்னன்னா, புதிய விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும், பழைய விஷயங்களை புதுமைப்படுத்தி சொல்லணும். அதுபோல் தான் கற்றலை எந்த வகை கற்றலாக இருந்தாலும் புதியவனத்தை தேடி தேடி படிக்க வேண்டும். ஏற்கனவே படித்ததை புதியவனோடு இணைத்து, ஓகேங்களா, ஏற்கனவே படித்ததை புதியவனோடு எடுத்து புதுமையுடன் கற்றலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, நன்றி.